ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரவா பாயாசம் எப்படி செய்யணும் நாங்கள் பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு 1 டம்ளர் ரவை சேர்த்துக்கலாம். நம்ம ரவையை லைட்டாக வறுத்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்த ரவையை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் நம்ம நெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். நெய் நல்லா காஞ்சின்னு முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாம். முந்திரி திராட்சையை வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே கடாயில் பட்டை, கிராம்பு, 3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் ரவைக்கு 2 டம்ளர் பால் சேர்த்துக்கலாம், காய்ச்சின பால். அடுத்து நம்ம 2 டம்ளர் தண்ணி, 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கொதி வரட்டும். 1 டம்ளர் ரவைக்கு 2 டம்ளர் பால், 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம். நம்ம எந்த அளவுக்கு பால் ஊற்றுறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்குங்க. பாருங்க, பால் நமக்கு நல்லா கொதி வந்துச்சு. இப்போ ரவையை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறிக்கலாம். ரவை நல்லா நமக்கு வெந்துருச்சு. இப்போ நமக்கு 2 டம்ளர் சர்க்கரை சேர்த்துக்கலாம். நல்லா கிளறிக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்ச முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ நமக்கு சுவையான ரவா பாயாசம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.